எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரசிகன் தமிழ். நான் உங்கள் ரகுமான். டபிள்யூபிள்யூலேருந்து முழுக்க துறவியாக மாறின வீர் மகான் சமீபத்தில் அவருடைய நிலைமையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை பற்றின ஒரு முழு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சிஎம் பாங் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்காக டபிள்யூபிள்யூ உருவாக்கி இருக்கிற புதிய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் எல் கிராண்டே விசஸ் எல் கிராண்டே மாஸ்க் விசஸ் மேட்ச் எங்கே நடக்கும், எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கம் நமக்கு கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் ரெசல்மனியாக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா புதிய இன்னும் ஒரு சில மேட்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரெசல்மனியாவுக்கு முன்னாடி த வேர்ல்ட் அப்படிங்கிற பேரோட ரசிகர்கள் டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, கான்ட்ராக்ட் போடுறது, அப்புறம் சைனிங் போடுறது மற்றும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ரெஸ்லர்ஸ் கூட அவங்க வந்து கேள்விகள் கேட்கறது, இதெல்லாம் நடக்கிறது தான் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல். அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நடக்க போகுது. அதை பார்த்தீங்கன்னா ரெசல்மனியா வேர்ல்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வரவங்க சும்மா போகக்கூடாதுல்ல, அதனால் வரவங்க மத்தியில் ஒரு சின்ன மேட்சஸ் நடக்க போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இக்னோ லோலா வேஸ் இருக்கிறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் டாக் டீமாக இணைந்து NXT டீம் கூட ஒரு AAA மெகா சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதுக்கப்புறமா கிரேசன் வாலருக்கும் ஆக்சியானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிரீட் பிரதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் LWO டீமுக்கும் ஒரு மேட்ச், அதுக்கப்புறமா NXT உடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச்லாம் எதுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசு கொடுத்து ரசிகர்கள் வராங்க, WWS கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அதை லைவாக பார்க்கறதுக்கு ஒரு சில மேட்சஸ் வரும்ல, அதுக்காக இப்படி சில மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி, கன்ஃபார்ம் பண்ணால் தான் பண்ணாங்க, ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலாம்ல, எல்லாத்தையும் சப்ப மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கஞ்சப்பைய டபிள்யூபிள்யூ ஒரு காலம்லாம் ரொம்ப காலம்லாம் போவான்டான். இந்த 2021-22 காலகட்டத்தில் அடுத்த ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேரை நம்ம மத்தியில் பரப்பின ஒரு ஆள் தான் வீர் மகான் கம்மிங் சூன் அப்படின்னு டபிள்யூபிள்யூ போட்டு நம்ம எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தின் உச்சிக்கே கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் வீர் மகானுடைய பேர் பயங்கரமாக பேசப்பட்டது. இந்த வின்ஸ் மேக்மன் டபிள்யூபிள்யூ போனதுக்கப்புறமா வீர் மகான் கம்மிங் சூன் அப்படிங்கிறது சூனே இல்லாமல் போயிருச்சு. கரெக்டு தானே? அப்படிப்பட்ட வீர் மகான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது கூட ட்ரிபிள் ஹெச் வந்து இவர் டாக் டீமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார், NXT-க்காக கூப்பிட்டு போனார். பட் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வீர் டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் போகணும்னு நினச்சாரு. ஆக்சுவலி இவர் ரோமன் ரெயின்ஸ் அளவுக்கு கொண்டு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் வின்ஸ் மேக்மன் இல்லாத காலத்தினால இவர் வந்து அகல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டார். அதுக்கப்புறமா டபிள்யூடியில் இந்தியன் ரெஸ்லர்ஸுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சந்திரமகாலா இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இவர் கூட இருக்க சாங்காவாக இருக்கட்டும், எல்லாருமே அடித்து வெளியே அனுப்பிவிட்டுட்டாங்க. ஆக்சுவலி இப்போ டபிள்யூடியில் ஒரு இந்தியன் ரெஸ்லர்ஸ் கூட கிடையாது. இந்தியனுக்கு டபிள்யூபிள்யூவில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த வீர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவ பக்தர். அதாவது ஆன்மீகத்து மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்லிங் வாழ்க்கையை விட்டதுக்கு அப்புறமா அதை ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகிறது அப்படிங்கிற ஐடியா அவருக்கு இல்லை. இந்த அமெரிக்காவே வேண்டாம், நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம், இந்தியா வந்து நமக்கு ஒரு புனித தலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர் மாங்காக மாறிட்டார். அதாவது முற்றிலும் துறந்த துறவி. அதாவது துறவி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, முற்றும் துறந்தவர். அதாவது மனைவி, மக்கள், செல்வம், இந்த நாட்டில் இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் போகணுன்னு. ஆக்சுவலி நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரியாலிட்டிக்காக பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு பக்தி இருக்குமா அப்படிங்கிறத சத்தியமாக என்னால் நம்ப முடியலை. ஆக்சுவலி வீர் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உங்களுக்கு தெரியும். டபிள்யூபிள்யூவில் கொஞ்ச நாள் சண்டை போட்டாலும் நல்ல காசு இருக்குது. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரொஃபஷனலி ஒரு கிரிக்கெட் பிளேயர். இப்படி நிறைய திறமைகள் இருந்தாலும் அவர் வந்து சாமியாராக மாறினார். சமீபத்தில் அவர் சாமியாராக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ நீ டபிள்யூபிள்யூவில் எப்படி இருந்த ஆளியா, இப்போ இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வீரோடைய இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா இப்படி மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதாவது மெந்தி மாதிரி ரெஸ்லிங்லாம் பண்ணுறது இல்லை, அதனால் ஜிம்முக்கெலாம் போகிறது கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. வீர் முழுக்க பார்த்திங்கன்னா சாமியாராகவே மாறினதுனால இந்த அகோரிகள் இருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எறும்பு கூடுகளை போடுறது, ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறது, இதுக்கும் மேலே இந்த பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் இந்த காசி சைடெல்லாம், அங்கெல்லாம் எப்படி சாமியார்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகி உண்மையிலேயே இணையதளத்தை வைரலாகிட்டு
இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் அடுத்த ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவர், ஒரு காலத்துலலாம் இல்லை, 2022 தான் சொல்லப்பட்டவர். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாமியாராக இருக்காரு. சரி, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவருக்கு இறைபக்தி பண்ணணும் அப்படிங்கிறது பிடிச்சிருக்குது. ஆனால் உண்மையிலேயே இறைபக்தி பண்ணுறவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வருவாங்கன்னு. அதை ரியாலிட்டி இப்போ தான் பார்க்குறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய விருப்பம், அவர் சாமியார் ஆகிட்டார். பட் இருந்தாலும் வீர் ஒருவேளை டபிள்யூபிள்யூ இருந்திருந்தா அடுத்த ரோமன் ரெயின்ஸாக நம்ம இந்தியனில் ஒருத்தன் பெரிய ஆளாக இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காலத்தில் எனக்கு இருந்தது. இப்போ பார்க்கும்போது எல்லாம் போயிடுச்சு. ரசல்மேனியாக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ரெஸ்லிங் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் எல் கிராண்டே வெர்சஸ் எல் கிராண்டேக்கான மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலை. சமீபத்தில் ட்ரிபிள் ஏ ஷோவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி எல் கிராண்டே, அதாவது மெக்சிகன் சூப்பர் ஸ்டாரான எல் கிராண்டே, நான் தான் லுட்கி கேசர், அவர் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானாவாக இருக்கிற நம்ம ஜாக் கேபிள் தான் அவரை சேலஞ்ச் பண்ணியிருப்பார் மாஸ்க் விசஸ் மாஸ்க்கு. அதை அக்செப்ட் பண்ண விதமாக அக்செப்டும் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ரசல்மேனியா மேட்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணலின்னு கேட்டிங்கன்னா அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ட்ரிபிள் ஏ ஷோவில் நடத்த போகிறாங்கன்னு. ட்ரிபிள் ஏல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணாலே சவ்வு முட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே போவாங்க. சவ்வு முட்டாய் கூட இந்த அளவுக்கு சவ்வாக இருக்காது, அந்த அளவுக்கு சவ்வாட்டம் இழுத்துட்டு போவாங்க. அதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கவும் செஞ்சுருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த மேட்சை எப்போ தெரியுமா புக் பண்ணியிருக்கிறாங்க? அண்டர்டேக்கர் தான் இந்த ட்ரிபிள் ஏ ஷோவை இப்போதைக்கு லீட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மே 30 தான் இதை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இப்போ ஏப்ரலாக நடந்துகிட்டு இருக்குது. ரசல்மேனியா முடிஞ்சு மே மாதம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா 2 பேப்பரி நடத்துனதுக்கப்புறமா பேக்லாஷ், அதுக்கப்புறமா கிளாஸ் இன் இட்டாலி, இந்த 2 பேப்பரி நடத்துனதுக்கப்புறமா தான் எல் கிராண்டே வெர்சஸ் எல் கிராண்டே நடத்த போகிறாங்களாம். அண்டர்டேக்கரு கொஞ்சமாச்சும் நியாயம் இல்லையாவா? நம்ம ட்ரிபிள் ஏச் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஸ்டோரியை மூவ் பண்ணுறாரு தான், ஓகே தான். அதுக்கு நீ இம்புட்டு சவ்வாவா இழுப்ப? அடுத்த செய்தி ரோமன் ரெயின்ஸ். எஸ், நம்ம தலைவரை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பாங் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அவருக்கு பேருக்கேற்ற பேர். ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் தரமாக அந்த ப்ரொமோஸ்கெல்லாம் பேசுகிறாரு. இவங்க 2 பேருக்கு இடையிலான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ரசல்மேனியாவில் நடக்கிறதுனால டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கான பிராண்ட் நியூ வெகாஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது இது ரசல்மேனியாக்கான வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். பொதுவாகவே டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை தான் ஒரு லீடாக காட்டுவாங்க. பட் ஆனால் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது யார்? நம்ம ஆள் யார்? ரோமன் ரெயின்ஸ் பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கஸ்டமைட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பங்குக்கான ஒரு டைட்டில் லோகோவும், இன்னொரு பக்கம் ரோமனுக்கான டைட்டில் லோகோவும், பின்னாடி பெஸ்ட் இன் த வேர்ல்ட் வெர்சஸ் த ஓடிசி அப்படிங்கிற பேர் போட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 356 இந்த சாம்பியன்ஷிப்பை ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார்கிட்டையாவது காசு இருந்துச்சுன்னா 8.5 லட்ச ரூபா தான், காசு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 8.5 லட்ச ரூபாங்கிறது சாதாரணமாக அப்படின்னு உங்களுக்கு தோணுதும் கரெக்டு தான். அந்த சில பேர்கிட்ட காசு இருக்கும்ல, என்கிட்டலாம் கிடையாதுப்பா, இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க, சரிங்களா?